எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆச்சி மனோரமா அவங்களோட இழப்பு பெரிய இழப்பு தான். கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்க நேரத்தில் ஹெல்த் ஷோவில் ஒரு முக்கியமான விஷயம் அவங்கள பற்றி பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி 3 தலைமுறை ஆர்டிஸ்டோட நடித்தவங்க அண்ட் 5 சீஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவங்க, 1300க்கும் மேற்பட்ட சினிமா, 5000க்கும் மேற்பட்ட மேடைகள், இதெல்லாம் இருந்தால் கூட சமீபமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்தி விருதுகள், அதாவது நம்மளோட புதிய தலைமுறை நியூஸ் சேனல் வந்து சக்தி விருதுகள் கொடுக்கும்போது ஸ்டேஜில் சாதனையாளர் விருது வாங்கும்போது அவங்க வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம், எவ்வளவு மேடைகள் பார்த்துருந்தாலுமே ரொம்ப குழந்தையாட்டம் ஒரு விஷயம் கேட்டாங்க. அதாவது பாரத போரில் வந்து ஒரு வீர வசனம் பேசக்கூடிய ஒரு தாய் இருக்காங்க, அவங்களோட வசனம் நான் பேசி காட்டணும்னு ஆசைப்படுறேன், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் வந்து மனசில் ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கும் போது அதை டக்குன்னு சொல்லிடலாம். பட் இருந்தாலும் குழந்தை மாதிரி இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருந்தாலும் அப்பவும் வந்து அவங்களோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இந்த விஷயத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த குழந்தை நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைல்டு இன் யூ அதை எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிட்டா இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், லைஃப்பில் வரக்கூடிய எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும் அதை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு எங்களோட மரியாதைகளும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சுட்டு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். நமக்கு டாக்டர் ஆர்த்தி இருக்காங்க, அப்ஸ்ட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன், இரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, நியூரோ சர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். அண்ட் டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, பீரியோடான்டிஸ்ட், குழந்தைகள் பல் சிகிச்சை மருத்துவர். 0444969444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். முதல் கேள்வியாக வந்து நம்மளோட குழந்தைகள் நல மருத்துவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களோட கேள்வி உங்கள் மனசிலே இருக்கும். நான் என்ன கேட்க போகிறேன்னு தெரியும்னா, டெங்கு ஃபீவர் பரபரப்பாக எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டாக்டர். குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கப்படுது, என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் நாம் எடுக்கணும்? டெங்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வேக்சின்ஸ் கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து வேக்சின்ஸ் போட்டு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெங்கு மற்றவங்களுக்கு வந்துருச்சு, என் குழந்தைக்கு வரக்கூடாது, வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரிவென்ஷன் வந்து நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, கொசு கடித்தா டெங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ண மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க லைக் லெஸ் தென் 1 இயர் வந்து கொசு கடிச்சிட்டே இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, கையை அசைப்பாங்க இல்லை அழுவாங்க. ஸோ அதுதான் பண்ண முடியும். நம்ம பெரியவங்கன்னா கொசு கிட்ட பார்த்தோன்னே தள்ளி விடுவோம், இல்லை அடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ கடிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெங்கு வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அது ஒரு விஷயம். ரெண்டாவது இம்யூனிட்டி ப்ராப்ளம். இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிற இம்யூனிட்டியில் இந்த அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு டெங்கு வரதுக்கான அந்த சிவியாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்டு 3வது விஷயம், டெங்குக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மருந்து கிடையாது. மருந்துனா எப்படின்னா, இப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டோன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ டெங்குக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ண முடியும். மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு சிவியராக வரும், எந்த குழந்தைக்கு எப்படி வரும், யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொசுக்கடி அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டை சுற்றி கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாலொழிய வேறு டெங்கு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிகள் இல்லை. வந்த அப்புறம் உடனுக்குடன் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர் சுபாஷ், இந்த டெங்கு நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிற ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேரு? திவ்யா, ஈரோட்ல இருந்து பேசுறோம். திவ்யா, உங்களோட கேள்வி என்ன? திவ்யா நான் பீடியாட்ரிஷியன் டாக்டர் கிட்ட கேட்கணும். டாக்டர் சுபாஷ் உங்களுக்கான பதில் கொடுப்பாங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் குட் மார்னிங் சார். மார்னிங்மா. பாப்பாக்கு இப்போ 5 months ஆகுதுங்க சார். ஓகேம்மா. சார் அப்போ பாப்பாக்கு வந்து வெயிட் கெயின்காக சப்ளிமெண்டரி ஃபுட் மாதிரி ராபிகூல் ஆப்பிள் ஏதாவது கொடுக்கலாங்களா? தரலாமா. என்னோட செகண்ட் क्वेश्चन சார், பாப்பாக்கு மண்டேல பிளட் கிளாட் ஆன மாதிரி இருக்குங்க சார். டாக்டர் கிட்ட கேட்டோம், அது வந்து 2 years வரைக்கும் இருக்கும், பெருசாகும், பயப்படாதீங்க சரியாயிடும்னாங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா, அது என்னன்னு தெரியல சார். ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்கள் வெயிட் என்னம்மா, குழந்தையோட வெயிட்? சார் 5 kg தான் சார் இருக்கா. பிறக்கும் போது 2.5 தான் இருந்தா, இப்போ 5 months ஆகுது 5 kg தான் இருக்கா. வெயிட் கெயின் அவ்வளவு நல்லா தான் சார். தாய்ப்பால் தவிர வேற எதுவும் தரல இல்லம்மா? ஃபேரக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க சார். பால் பத்தல அப்படின்னா ஃபேரக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேங்க சார்.
அது செய்யறதுல வாமிட் வந்தறனால வேற ஏதாவது சப்ளிமெண்டரி ஃபுட் ஆட் பண்ணலாங்களா? ஓகே 5 monthsல யூஸ்வலாக டபுள் ஆனால் வந்து அக்செப்டபிள்மா. 2.5லேருந்து 5 ஆயிருக்காங்க 5 monthsல. அது வந்து கரெக்டாக இருக்காங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் 5 monthsல இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டு சார்ந்த உணவுகள் இந்த மாதிரி எதுவும் ப்ரீஃபார்ம்டு டப்பா ஃபுட்ஸ் ஆரம்பிக்காமல் வீட்டு சார்ந்த உணவுகள்னால் இந்த கஞ்சி மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செமி சாலிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாலிடாக மாற்றிக்கலாம். அது உங்கள் பீடியாட்ரிஷன் கேளுங்க. ரைஸ் கஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சாதம், இட்லி அந்த மாதிரி ஆரம்பித்து வீட்டில் இருக்க எல்லா சாப்பாடும் பழக்குங்க. 1. 2வது வந்து அந்த தலையில் இருக்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஹெமான்ஜியோமா அப்படின்னு சொல்லுவோம்மா. அது வந்து பிறக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை 3 monthsல தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம். யூஸ்வலாக 2 yearsல ரிக்ரெஸ் ஆயிரும், சின்னதாயிரும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை ரொம்ப பெருசாக வளருது, ரொம்ப அதாவது ஒரு 1 month டைமில் ரொம்ப பெருசாக வளர்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் பார்க்கணும். அதே மாதிரி அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 centimeterக்கு மேலே இருக்குது அப்படின்னா வயிற்றுலாம் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணுமா. நான் லிவரில் மற்ற பகுதிகளில் ஏதாவது ஹெமான்ஜியோமா மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம். வீட்டு சார்ந்த உணவுகள் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை உங்களுக்காக டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்னங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? எனக்கு ஃப்ரண்ட்ல பல்லுல கொஞ்சம் லைட்டா கேப் இருக்கு, அது கிளிப் போட்டா சரியாயிடுமா? ஓகேங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க. சொல்லுங்க, உங்க ஏஜ் என்ன இப்போ? 20 ஆகுது. பல்லு வந்தா 21 ஆக போகுது. சரி, பல்லு முன்னாடி தூக்கினா மாதிரி இருக்குங்களா, இல்ல வெறும் முன்னாடி இருக்க 2 பல்லுல மட்டும் தான் கேப் இருக்க மாதிரி இருக்குங்களா? 2 பல்லுல மட்டும் தான் கேப் இருக்கு, லைட்டா தூக்கினா இருக்கு. ஓகேமா, அது கிளிப் போட்டு தாராளமா சரி பண்ணிக்கலாமா. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நீங்க லாங் டேர்ம் கிளிப் போடணும்னு கூட இல்ல, டெம்பரரி கிளிப் இருக்கு, அந்த மாதிரி போட்டு கூட சரி பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், எலும்புக்கு நடுவுல கேப் இருக்கா இல்ல வெறும் பல்லுக்கு நடுவுல மட்டும் தான் கேப் இருக்காங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளிப்பை போட்டு சரி பண்ணிடலாம். ஓகே, அந்த கேப் அந்த அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான சிகிச்சை முறை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ரஹ்மானியா பேசுறேன். சொல்லுங்கம்மா, கேள்வி என்னங்க? நான் வந்து நெப்ராலஜிஸ்ட் டாக்டர் பேசுறேன். ஓகே, நம்ம கூட இன்னைக்கு யூராலஜிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் செந்தில்குமார், தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், எனக்கு வந்து யூரின்ல வந்து ஆல்ஜினின் வந்து 3+ இருந்துச்சு 1 monthக்கு முன்னாடி. சரிங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா 2 days முன்னாடி செக் பண்ணி வந்து 1+ இருக்கு அப்படின்னு சொல்லி யூரின்ல வந்து கிருமி இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. ஏதோ ஒரு கிருமி வந்து 10 இருக்கு, 5 இருக்க வேண்டியது எனக்கு 10 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்னி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், நல்லா இருக்குன்ட்டாங்க. யூரியா கிரியாட்டின் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டாங்க. இது எதனால புரோட்டீன் கிராஸ் ஆகுது? உங்க வயசு என்னம்மா? வயசு 21. பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட்டா பண்ணீங்களா, வெறும் அந்த ரொட்டீன் மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா? பிளட் டெஸ்ட் எல்லாமே பிளட்ல அலர்ஜி இருக்கா எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே நார்மலா இருக்குன்ட்டாங்க. அப்படியா? சில நேரத்துலமா உங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட்ல வந்து கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணிக்கங்க. சில நேரத்தில் ஏர்லி ஏஜ்லேயே கூட கிட்னி கொஞ்சம் ஃபங்க்ஷன் பாதிக்கப்படலாம். யூரினில் ப்ரோட்டீன் வர்றது வந்து உங்களுக்கு வேரியடு தான், அதாவது 3+ அப்புறம் 1+ உங்களுக்கு அது வேரியடாக இருக்குது, அதனால் சிக்னிஃபிகன்ட் கிடையாது. சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது மாதிரி ஆகும். ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருந்ததுன்னா நெஃப்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே, யூரின் கல்ச்சர் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். சார் லைனில் இருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க. டிவி பார்க்கல. சரி, உங்கள் பேர் என்னங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணன் சார், கேள்வி என்ன? கேள்வி, நான் எனக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்தது 6 வருஷத்துக்கு முன்னாடி. தொடர்ந்து பேசலாங்க. டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, நியூரோ சர்ஜன். சொல்லுங்க சார், உங்களுக்கு தான் வந்ததுங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். ஆமாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முதல்ல ஸ்ட்ரோக் வந்தது. சரி. அது இப்போ அப்புறம் முதல்ல வந்து அந்த அண்ணா ஆஸ்பத்திரி இல்லையா, ஆயுர்வேதம். ஆமா. முதல்ல ராமச்சந்திரா போனோம், அப்புறம் அண்ணா ஆஸ்பத்திரியில் போய் சாப்பிட்டேன். சரி. அண்ணா ஆஸ்பத்திரியில் தான் எனக்கு கொஞ்சம் நடக்க வச்சாங்க. ராமச்சந்திரா போனோம், கை கால் சுத்தமாக ஊந்துச்சு. சரி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரி. அப்புறம் அவங்க வந்து ஆயுர்வேதத்தில் அப்படியே இந்த எண்ணெய் மசாஜ் பண்ணி மருந்து விட்டாங்க, நாட்டு மருந்து. அதுலேயே கொஞ்சம் நடக்க விட்டாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டேன் நான். எல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் ஆகி இந்த ஓரளவு நடக்கிற மாதிரி, ஏன்னா கால் கை ஏற்றினாவல் தான் நடப்பேன். சரி. அப்புறம் வந்து நரம்பு டாக்டர்கிட்ட, நம்ம விஜயத்தில் வந்து ஒரு டாக்டர், ஒரு பேரு உங்களுக்கு என்ன தொந்தரவு சார்? இல்ல, இப்போ உங்க கேள்வி என்னங்க?
கேள்வி வந்து இப்ப 6 வருஷமா நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டு வரேன், ஆயுர்வேதம் பார்த்துட்டேன். சரி. பட் கால் வந்து கை வந்து சரியா வரது. இன்னும் நார்மலா நீங்க ஆகல, ஓரளவுக்கு நார்மலா நடக்கிறீங்க, கொஞ்சம் இழுத்து நடக்கிறீங்கன்னு சொல்றீங்க, அதானே சொல்றீங்க? கை வந்துட்டா போதும், கால் கூட பரவாயில்ல, நான் டெய்லர், ஒரு கால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வந்து இடது கால் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு, வலது கை நல்லா இருக்குங்களா? இடது கால் கை வரதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்க? கையை தூக்க முடியுதுங்களா உங்களுக்கு? பட்டன் போட முடியுது? எல்லாம் தூக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பிடிக்கலாம், டக்குன்னு வராது கை. ஓகே, ஸ்லோவா இருக்கு ஆக்ஷன். ஆக்ஷன் ஸ்லோவா இருக்குது. இப்போ ஒரு பொருள் எடுக்கணும்னா எடுக்க முடியாது, டக்குன்னு எடுத்தா மெதுவா எடுக்கும், டக்குன்னு விடாது. ஓகே, இது நாளுக்கு நாள் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு வருதுங்களா இல்ல வந்து ஒரே லெவல்ல தான் இருக்குங்களா? இல்ல அப்படியே தான் சார் இருக்குது. இப்போ மாத்திரை சாப்பிட்டு தான் வரேன். சரி, நீங்க மாத்திரை தவிர இந்த ஆயுர்வேதிக் தவிர பிசியோதெரபி ஏதாவது பண்ணீங்களா நீங்க? பிசியோதெரபிலாம் முதல்ல ஆரம்பத்துல பண்ணி விட்டுறேன் சார், இப்போ பண்றது இல்லை, இப்போ எனக்கு வசதி இல்லை. ஓகே. இல்ல பிசியோதெரபி வந்து நீங்க ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா வந்து கண்டினியூஸா பிசியோதெரபி பண்ணணுங்க. பிசியோதெரபி டெய்லி வசதி இல்லை பண்ண முடியலனாலும் பிசியோதெரபிஸ்ட் என்ன சொல்றாங்களோ அதை வீட்டில் உள்ளவங்களே பண்ணணும், இல்லை நீங்களே முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரெக்கவரி வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு பீரியட்ல வந்து ஸ்டாப் ஆயிடும் கிடையாது, கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொல்றது பார்த்தா கை நல்லா தூக்குறேங்கிறீங்க, கால் ஓரளவு நடக்கிறேங்கிறீங்க, இதுவே ஒரு சிக்னிஃபிகன்ட் ரெக்கவரி தான். ஒரு நியர் நார்மல், ஒரு 80 to 90% நார்மல் ரெக்கவரி வந்து பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் முயற்சியை கைவிடாமல் கண்டினியூஸாக ஃபிசியோதெரபி பண்ணுங்கள். நீங்கள் வந்து மோரோவர் நியூரோ சர்ஜன் ஆர் நியூராலஜிஸ்ட் போய் பார்த்து உங்களோட பிரெயின் கண்டிஷன் எந்த அளவுக்கு ரெக்கவரியா இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சில டேப்லெட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நியூராலஜிஸ்ட் அல்லது நியூரோ சர்ஜனை நேரில் போய் பாருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தொடர்ந்து நீங்க கத்துக்கிட்டு கூட வீட்டில் வந்து தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணலாம் பிசியோதெரபி அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் முகமது ஆபித் அலி உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்னோட பேர் மணிகண்டன். ஹாய் மணி, சொல்லுங்க உங்களோட கேள்வி. எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஓகே. என்னோட சின்ன பையனுக்கு வயசு வந்துட்டு 3 ஆகுது. சரிங்க. அவனுக்கு பல்லு வந்துட்டு முன்னாடி இருக்க ஒரே ஒரு பல்லு மட்டும் ஒரு டிஃபரெண்ட் கலர்ல இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, கேட்கலாமா? டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னோட சின்ன பையனுக்கு 3 வயசு ஆகுது. சரி. அவனுக்கு முன்னாடி இருக்க பல்லு மட்டும் ஒரு பல்லு மட்டும் கலர் மத்த பல்லோட டிஃபரெண்டா இருக்கு. சரி. லைட் கிரீன்ல இருக்கு. ஓகே. இன்னொரு கேள்வி வந்துட்டு என்னோட பெரிய பையனுக்கு 7 years ஆகுது. அவனுக்கு இப்ப பல்லு முளைச்சு விழுந்து முளைக்கிற பல்லு எல்லாமே டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல வருது, ஒரு பல்லும் ஒரு ஷேப்ல வருது ஃப்ரண்ட்ல இருக்கிறது. ஓகே, சரி, நம்ம முதல் கேள்வியை முடிச்சிடலாம். 3 வயசு பையன் சொல்றீங்களா? ரீசெண்டா ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டதுங்களா? இல்ல, கீழே விழுந்து இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல, எதுவும் அடிபடல. நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க சார், சரிங்களா? யூஸ்வலா வந்து முன்னாடி இருக்க பல்லு விழுந்து முளைக்கிறது வந்து 6 வயசுல தான் விழுந்து முளைக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், பெர்மனன்ட் பல் வந்து கொஞ்சம் முன்னாடியே இரப்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கலர் ஷேப் இருக்கும், கலர் சேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த ரொம்ப ஒரு பெரிய கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு ரொம்பவே கீழே இறங்கி இருந்ததுன்னா இந்த பல்லை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். கலர் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரிங்களா? ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னீங்க? என்னோட பெரிய பையனுக்கு வந்துட்டு இப்ப 7 years ஆகுது. இப்ப பல்லு அவனுக்கு 2-3 பல்லு விழுந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. முன்னாடி இருக்க மேல் பக்கம் இருக்க பல்லு மட்டும் ஷேப்ஸ் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கு, மத்த பல்ஸோட மத்த டீத்தோட. இந்த டீத் மட்டும் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல வருது, கொஞ்சம் ப்ராடா இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இருக்க 2 பல்லு வந்துட்டு ஷேப் கொஞ்சம் உள்ள இறங்கின மாதிரி இருக்கு. அது வந்து ரொம்பவே நார்மல் சார், அது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் தான். பல்லு வந்து எப்பவுமே முளைக்கும் போது நேரா வராது, சரிங்களா? கொஞ்சம் சாஞ்சா மாதிரி சைடில் வரும். அண்ட் முன்னாடி வந்து ஒரு சின்ன இண்டென்டேஷன் சொல்லுவோம், அதாவது மேமிலான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ளேயும் ஒரு இடத்துலையும் வெளியவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் சொல்கிற 2 கண்டிஷன், அதாவது உங்கள் 2 பையனுக்கு சொல்கிற நீங்கள் 2 கண்டிஷனுமே நேச்சுரல் நார்மல் கண்டிஷன் தான். ஸோ இது நீங்கள் பெருசாக எந்த விதமான இதுவுமே பண்ண வேண்டாம். அது நார்மலாக எல்லா பல்லும் விழுந்து முளைக்கும் போது முன்னாடி பின்னாடி ஆர்டராகவே வெளியே வந்துடும். அண்ட் கரெக்டாகவும் இருக்குது, நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம். ஓகே, அந்த ப்ராசஸ் கரெக்டாக தான் நடக்குது, நீங்கள் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் ராஜ்குமார் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், உங்க பேரு? நிஷா பேசுறேன், புதுக்கோட்டையிலேருந்து. நிஷா, கேள்வி என்ன நிஷா? இப்போ எங்களோட மாமியார் வயசு வந்து 52. சரிங்க. அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபங்க்ஷன் வந்து 15% 20% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாங்க, டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க, யூரோலஜிஸ்ட். ஓகே. அது இல்லாம யூரியா வந்து 164, கிரியேட்டிவிட்டி 0.9, இஜிஎஃப்ஆர் வந்து 0.6 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயாலிசிஸ் பண்ற கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்ல கிரியாட்டின் எவ்வளவு சொன்னீங்கமா? 3.6 இல்ல சார், 0.9 கிரியாட்டினைன். கிரியேட்டிவிட்டி 0.9 நார்மல் தான்மா, அதுக்கு டயாலிசிஸ்லாம் தேவை கிடையாது. பட் யூரியா மட்டும் அதிகமா இருக்கு. இல்ல சார், சாரி சார், 9 இருக்கு. 9ங்கிறது கட்டாயம் டயாலிசிஸ் பண்ணணுமா? இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து வரும். நெஃப்ராலஜிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணுங்க.
ஓகே, டயாலிசிஸ் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால் நெஃப்ராலஜிஸ்ட்டை நேரில் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் செந்தில்குமார் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் கவிதா பேசுறேன் மேம். சொல்லுங்க கவிதா, என்ன கேள்விங்க உங்களோடது? நான் மகப்பேறு டாக்டர் பேசலாங்க. டாக்டர் ஆர்த்தி நம்மளோட இருக்காங்க. என் பாப்பாக்கு வந்து ஒரு 3.5 இயர் ஆச்சு. ப்ரீமெச்சூர் பேபி. இப்ப வரைக்கும் அவங்க வந்து வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு 12 kg தான் இருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க. அதுதான் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. குழந்தைக்காக தான் கேட்கணும் இல்லையா நீங்க? டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, குழந்தைங்க நல மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். பிறந்தப்ப என்னமா வெயிட்? பிறந்தப்போ 0.690 சார். 690 கிராம்ஸா? ஆமா சார். எவ்வளவு நாள் ஐசியூல இருந்தாங்க? 15 days இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலா இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இல்லம்மா, பிறந்தப்போ கரெக்டா வெயிட் திரும்ப சொல்லுங்க. 0.690 கிராம் சார். 690 கிராம்ஸ் வந்து 15 days தான் ஐசியூல வச்சிருந்தாங்களாமா? ஆமா சார். சரி, டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்னம்மா வெயிட்? டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 1 kg வந்திருந்தாங்க. 15 daysலயாமா? ஆமா சார். சரி, ஓகே. 1 kgல இருந்து இப்போ 1 yearல என்னம்மா வெயிட் இருந்தாங்க? 1 yearல வந்து அவங்க 6 kg சம்திங் தான் சார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெயிட் கெயினே ஆகல அவங்க. இப்போ 3.5 வயசா? இப்போ 3.5 இயர் ஆச்சு. 12 kg தான் இருக்காங்க. நல்ல வெயிட் கெயின்மா இது உங்க குழந்தைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா 1 yearல 6 kilos இருந்து இப்போ 3.5 yearsல 12 kilo அப்படின்றது இன்ஃபேக்ட் நார்மலாக ஆல்மோஸ்ட் 2.5-3 இருக்க குழந்தைங்க கூட 3.5 yearsல வந்து ஒரு 14 kilos இருப்பாங்க. மேக்ஸிமம் 14 to 15 kilos இருப்பாங்க. அது வந்து நார்மல் தான்மா. நீங்கள் 12 kgன்றது நல்ல வெயிட் கெயின், அந்த 1 kilo பர்த் வெயிட்டுக்கு டிஸ்சார்ஜ் வெயிட்டுக்கு அப்படின்றதுக்கு. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்ற ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்கா? ஓகே, வெயிட் கெயின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி டெவலப்மெண்ட் மற்ற குழந்தைங்க மாதிரி எல்லாம் விளையாடுறது, கரெக்டாக ஓடுறது, நடக்கிறது, பேசுறது எல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் டிலேஸும் இல்லாமல் அவங்க எல்லாருக்கூடும் நல்லா ஈஸியாக மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். நார்மலாக நல்ல வெயிட் கெயினில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், நான் திருநெல்வேலியிலிருந்து மகேஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மகேஸ்வரி, கேள்வி என்ன? என்னோட குழந்தைக்கு பற்றி பீடியாட்ரிஷியன்ட்ட கேட்கணும் மேடம். பேசலாங்க. டாக்டர் சுபாஷ் இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். மார்னிங்மா. சார், எனக்கு பேபி டெலிவரி ஆகி 1 year ஆகுதுங்க சார் பேபிக்கு. சரி. எனக்கு பாப்பா டெலிவரி ஆனோடனே 3ஆம் மாதம் வந்து டிபி லிம்பாடிக் சொல்லிட்டு ஏற்றிட்டு எடுத்தேங்க சார். சரிம்மா. பேபிக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகுமாங்க சார்? வெயிட்டே கெயின் ஆக மாட்டேங்குது. 1 year ஆகுது. 7.9 kg தான் சார் இருக்கு. பிறந்தப்ப என்னம்மா வெயிட்டு? 2.7 சார். ஓகே, உங்களுக்கு என்னம்மா லிம்ஃபோடினைட்டிஸ், டிபி லிம்ஃபோடினைட்டிஸ்? டிபி அது வந்து கரெக்டா எடுக்கலைங்க சார். இடையில அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேப்லெட் மட்டும் தான் சார் கரெக்டா எடுத்தேன். இல்லை, எங்கே டிபி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னு கேட்குறேன். லிம்ஃப் நோட். ஓகே, உங்களுக்கு சளி டெஸ்ட் பண்ணதெல்லாம் நார்மலாமா? வேற எல்லாமே பல்மனரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். எக்ஸ்ரேலாம் எடுத்து போட்டாங்க சார். ஓகே, பாப்பாக்கு எல்லா வேக்சினும் போட்டிங்க? அந்த பிசிஜி வேக்சின் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? எல்லாம் போட்டேங்க சார். ஓகே, அதர்வைஸ் பாப்பாவோட டெவலப்மெண்ட்லாம் நார்மலாக இருக்குது இல்லை? மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குங்க சார். ஓகேம்மா. ஸோ யூஸ்வலாக இதை பற்றி பயப்பட வேண்டாமா. ஏன்னா லிம்ஃப் நோட் டிபின்றது வந்து குழந்தைங்களுக்கு பரவாது. பட் ஓவர் 6 months வெயிட் கெயின் இல்லை, ரொம்ப அடிக்கடி சளி பிடிக்குது, இல்லை ஃபீவர் வருது, வெயிட் குறையுது, சாப்பாடு பசியே சுத்தமாக இல்லை, அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டரை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கான டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 3 months தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்திருக்கும். அதனுடைய இம்பாக்ட் எதுவும் குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப பெரிதாக கவலைப்பட வேணாம். பட் டாக்டர் வந்து உங்களுக்காக அந்த சிம்டம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மருத்துவரை பார்த்து அதற்கான பரிசோதனைகள் நீங்கள் மேற்கொள்ளலாம். நமக்கு டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க, வாஸ்குலர் சர்ஜன். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், குழந்தைங்களுக்கு பிறவியில் ஏற்படக்கூடிய இரத்த நாள குறைபாடு இருக்குங்களா? இரத்த நாள குறைபாடு வந்து ஸ்கின்ல இருக்கலாம், இல்லை தலையில் இருக்கலாம், வெளியில் பார்க்கும்போது கன்னத்தில் இருக்கலாம். அது வந்து ஹிமாஞ்சியோமான்னு சொல்லுவாங்க. சின்னதாக இருந்தால் நம்ம அதை பொருட்படுத்த வேண்டாம். அது அதிகமாக வளர்ச்சி இல்லை அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். அப் டு 2 years we can observe. அதுக்கப்புறம் டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அது ஒன்று. ரொம்ப பெருசாக போனால் கார்பன் டை ஆக்சைடு இது லேசர் முறை வெளியே ட்ரீட்மெண்ட்டு,
அப்புறம் டாக்டர் சுபாஷ் சொன்ன மாதிரி உள்ள லிவரில் இல்லை ஸ்ப்ளீனில் இருக்குன்னா அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு லேட்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும். இது ஒன்றுங்க. இன்னொன்று வந்து ரத்த குழா ஆர்ட்ரி வெயின் சேர்ந்து குறைபாடு இருக்கும். இப்போ ஏவி மால்ஃபர்மேஷன் பேர். மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் கஞ்சனேட்டல். அது வந்து மசிலுக்குள்ளே இருக்கும். ஸோ காஃப் மசில் வீக்கம் இருக்குது, இல்லை தை மசில் வீக்கம் இருக்குன்னா அது ஸ்கேன் பண்ணால் தெரிஞ்சிடும். அது அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ஸ்கேன் அண்டர் டாப்லர் ஸ்கேன் வி கேன் டூ ஸ்க்ளீரோதெரப்பி இப்போ பண்ணுறோம். அது வந்து ஓப்பன் சர்ஜரி எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பிரெயினில் இருக்க ஏவி மால்ஃபர்மேஷனில் தான் ஃபிட்ஸ்லாம் வரும். அதுக்கு சிடி ஸ்கேன்லாம் பண்ணுவாங்க. அது டாக்டர் அபித் அலி பேசலாம். கண்டிப்பாக இன்னொரு ஆலோசனை டாக்டர் எடுத்துக்கலாம். டாக்டர் முகமது அபித் அலி இருக்காங்க. இல்லை சார் சொன்ன மாதிரி இந்த வாஸ்குலர் மால்ஃபர்மேஷன்ஸ் பிரெயினில் வர்றது வந்து ரொம்ப காமன் சொல்ல முடியாது. பட் வந்து நாங்கள் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி கேஸ் பார்த்துட்ருக்கோம். அவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா வந்து சில குழந்தைகள் வந்து ஃபிட்ஸோடு வருவாங்க. ஃபிட்ஸ் வரும்போது நம்ம சாதாரண ஜுரத்தினால வருதான்னு தெரியாது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால வரன்னு தெரியாது. அதுக்கு வந்து சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தா வந்து வாஸ்குலர் அனாமலி, ஏதாவது ஏவி மால்ஃபர்மேஷன்ஸ் இல்லை அனியூரிசம்ஸ் அதே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா வேணாமாங்கிறது அந்த குழந்தைங்களோட ஏஜை பொறுத்து, பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பேஷண்ட்டோட சிம்டமேட்டிக்காக ரொம்ப கண்டினியூஸாக சீஷர்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டெஃபிசிட்ஸ் இருக்குன்னா அதுக்கு சர்ஜிக்கல்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அனியூரிசம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கிளிப்பிங் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து இப்போ எண்டோவாஸ்குலர் காலிங் சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் அந்த வாஸ்குலர் வழியாக ஒரு ஸ்மால் ஒரு டியூப் மாதிரி செலுத்தி உள்ளார வந்து அந்த அனியூரிசத்தை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது என்னென்ன டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சிடிஆர் எம்ஆர்ஐ பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். ஓகே, அதாவது குழந்தைகளுக்கு பிறவியிலே ஏற்படக்கூடிய ரத்த நாள குறைபாடு இதை பற்றி 2 மருத்துவ நிபுணர்கள் உங்களுக்கான விளக்கம் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். உங்க பேருங்க? என் பேரு தேவேந்திரன். தேவேந்திரன், கேள்வி என்னங்க? மேடம், இந்த கால் குதிகால்ல இருந்து முட்டிகால் வரைக்கும் சொன்ன வலி வலிக்குது. உட்கார்ந்து எழுந்திரிச்சு நடக்க முடியல. ஓகே, கேட்கலாம். ஃப்ரீயா இருக்கு. ஓகேங்க, சப்ளிமெண்ட் போட்டு எழுந்திரிக்க முடியல. டாக்டர் ராஜ்குமார் அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். நாம நீங்க நிக்கும் போது தான் வலி இருக்குங்களா குதிகால்ல? சார் இல்ல சார், நிக்கும் போது வலி தெரியல. நடந்தா வலிக்குதா? ஆமா, இல்ல உட்காந்துட்டு இருந்து சப்ளிமெண்ட் போட்டு எழுந்திரிச்ச காலை மடக்க முடியல, நீட்ட முடியல. நீட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஜாஸ்தி கொஞ்சம் தம் கட்டி நடந்து கொஞ்சம் தூரம் ஒரு 3-4 ஸ்டெப் நடந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. உட்கார்ந்து எழுந்துக்கப்ப கஷ்டம் இருக்கு இல்லீங்களா? சார் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என்ன வெயிட்டுங்க நீங்க? 75 கிலோ சார். வெயிட் குறைக்கணுங்க ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு உடற்பயிற்சி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அதுலேயும் குறையலன்னா நீங்கள் நரம்பு டாக்டர் இருக்காங்க, நியூராலஜிஸ்ட்டு இல்லை நியூரோசர்ஜனை போய் காமிச்சு முதுகு நடுவு தண்டு இருக்கு இல்லையா, ஸ்பைன், அதில் என்ன பிரச்சனை இருக்கான்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்க. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க பேருங்க? என் பேர் ராதிகா, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே ராதிகா, கேள்வி என்ன ராதிகா? மகளிர் டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் ஆர்த்தி இருக்காங்கமா, உங்களுக்கான பதில் கொடுப்பாங்க. ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ராதிகா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. ஓகேமா. இன்னும் பாப்பா இல்ல. எனக்கும் செக் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட்க்கும் செக் பண்ணியாச்சு. 2 பேருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேமா. ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாமே பண்ணோம். இருந்தாலும் இன்னமும் எங்களுக்கு எதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் வரல. இதுக்கு என்ன சொல்யூஷன் டாக்டர்? ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாம் எவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா நீங்க? ஒரு 3 மந்த்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குண்டான இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. ஓகேமா. இருந்தும் அதுக்கப்புறமும் எந்த வித ரிசல்ட்டும் வரல. சரி, அதோட ஸ்டாப் நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டாமா. ஃபாலிகுலர் ஸ்டடில வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்களாமா இல்ல இன்ஜெக்ஷனும் போட்டாங்களா? டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷனும் போட்டாங்க. ஃபாலிகல்ஸ்லாம் நல்லா வளருது. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ரப்சர்லாம் ஆகுதுங்களா? ஆகுது. ஓகே, ஹஸ்பண்டோட கவுண்ட்டும் நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. ஐயூஐ மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்களாமா? அந்த மாதிரி எதுவும் பண்ணல டாக்டர். ஓகேமா. உங்களுக்கு பீரியட்ஸ் எப்பயும் ரெகுலரா வருங்களா இல்ல இரெகுலர் ஏதாவது இருந்துச்சுங்களா? 28 நாளுக்குள்ளேயே வந்துரும், ரெகுலரா வந்துரும், ரெகுலராவே வந்துரும். ஏஎம்ஹெச் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களாமா? ஏஎம்எஸ் அந்த மாதிரி எடுக்கல, எஃப்எஸ்ஹெச் எல்எஸ்ஹெச் அந்த மாதிரி டெஸ்ட் தான் எடுத்து பார்த்திருக்காங்க. நீங்க வந்து 3 மந்த்ஸ் பண்ணிட்டு உடனே நம்மளுக்கு வந்து கன்சீவ் ஆகல அப்படின்னு நீங்க அது வந்து டாக்டர் கிட்ட போகாம இருக்க வேண்டாமா. நீங்க டாக்டர் கிட்ட போங்க, திருப்ப இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வேணா ஐயூஐ அந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ இது பண்றதை விட ஒரு கொஞ்சம் சக்சஸ் ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். நீங்க சொல்றது வச்சு பாக்குறப்போ ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா வளருது, ஹஸ்பண்ட்க்கும் நார்மலா இருக்குங்கிறப்போ கண்டிப்பா ஐயூஐ அந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும். அதுக்கும் மேல ட்ரீட்மெண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு.
சரிங்களா? நீங்க கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் மட்டும் போங்க. ஐயுஐ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் ஆர்த்தி உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444569444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். உங்க பேர் என்னங்க? என் பேர் ராதியாங்க. ராதிகா, உங்களோட கேள்வி என்ன? ராதிகா. ராபியா. ராதியா. ஆமா. ஓகே, ராபியா. ஓகே, ஃபைன். சொல்லுங்கம்மா, கேள்வி என்ன? என் கால் முட்டி ரொம்ப வீக்கமா இருக்குங்க மேடம். வலி ஓவரா இருக்கு. உங்களோட வயசு சொல்லுங்கம்மா. டாக்டர் முகமது ஆபித் அலி உங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம். சொல்லுங்க. என்னோட வயசு 27ங்க சார். 27. முட்டி ரொம்ப. உங்களுக்கு கால் முட்டி மட்டும் தான் வலிக்குதுங்களா இல்ல கீழ் முதுகு இடுப்பெல்லாம் வலிக்குதுங்களா? இடுப்பு வலி ஓவரா இருக்கு. அதிகமா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியல. வலி ஓவரா இருக்கு. வீக்கம் இருக்கு முட்டில. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி பரவுதாங்களா நடக்கிறப்பலாம் உங்களுக்கு? தொடையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிக்குது. ஓகே, அப்படியே கரண்ட் ஷாக் எடுக்கிற மாதிரி வலிக்குதுங்களா உங்களுக்கு? ஆமா, அந்த மாதிரி தான் வலிக்குது. கால் ஏதாவது மரத்து போற மாதிரி இருக்குங்களா? மரத்து போற மாதிரி உட்கார்ந்துட்டா மரத்து போகுதுங்க சார். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு எவ்வளவு நாளா இருக்கு? எவ்வளவு நாளா இந்த ப்ராப்ளம் இருக்கு? சார் ஓகே. வலி ஓவரா இருக்கு. உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு நடக்க முடியல. ஓகே. திருப்பி அடி எடுத்து வைக்க முடியல. யூசுவலா இந்த 27 வயசுல வந்து இந்த ஷயாட்டிக் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த நரம்பு வந்து பின்னாடி கீழ் மூதுல ஏதாவது டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் முட்டி வலின்னு பெருசே வராது. இதுல முட்டி வலிக்குன்னு சொல்லிட்டு வேற காரணங்கள் இருக்கலாம். பட் நீங்க போய் நரம்பு டாக்டரை பார்த்து இது நியூரோ ப்ராப்ளமா, ஷயாட்டிக் ப்ராப்ளம் தானா, இல்ல ஜாயிண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நம்ம வந்து எக்ஸ்ரேல ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து இது என்ன ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இது ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். நீங்க போய் முதல்ல டாக்டர் பாருங்க. ஓகே, நீங்க போய் முதல்ல டாக்டர் பாருங்க. முதல்ல நியூரோ டாக்டரை பார்த்துட்டு எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பாருங்க என்ன காரணத்தினால இந்த வலி இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், திருப்பூர்ல இருந்து பத்மா பேசுறேன். சொல்லுங்க பத்மா, கேள்வி என்ன? மேடம், என்னோட பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. பல்லுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சோ டென்டல் டாக்டர் கிட்ட பேசலாங்க. டாக்டர் ராஜ்குமார் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்க பொண்ணுக்கு? சார், என் பொண்ணுக்கு வந்து முன்னாடி பல்லு ஒரு 4 பல் வந்து கருப்பு கலர்ல இருக்கு சார். அது டாக்டர் கிட்ட காமிச்சோம். சரி. அது வந்துட்டு எனாமல் எல்லாம் போயிருக்கு, பல்லு அரிச்சிருக்கு, அதனால உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. இப்போ வந்துட்டு கீழே இருக்கிற பல்லுல அதே முன்னாடி மேல் பல்லு 4 வந்து கருப்பா இருக்கு, கீழே இருக்கிறது வந்து நல்லா இருக்கு. அதுல வந்து ஒரு பல் வந்து விழுந்துருச்சு. ஓகே. இப்ப 2வது பல் வந்துட்டு விழுக போகுது. அந்த ஃபர்ஸ்ட் விழுந்த பல்லு லைட்டா கொஞ்சம் வந்திருக்கு சார். அந்த மேல இருக்க பல்லோட எஃபெக்ட் வந்து கீழே இருக்க பல்லையும் பாதிக்குமான்னு கேட்கணும் சார். இல்லம்மா, மேல இருக்க பல்லோட எஃபெக்ட் எல்லாம் கீழே இருக்க பல்ல பாதிப்பு இருக்காது. நீங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து ஏற்கனவே எப்பயாவது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தோ அல்லது குழந்தை எதுலையாவது இடிச்சுக்கிட்டோ பல்லோட கலர் மாறி இருக்கலாம், அல்லது உள்ள இருக்க நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால வந்து அந்த பல்லோட கலர் சேஞ்ச் வந்து கருப்பா மாறி இருக்கலாம். 2வது, நீங்க அதிகமான சாக்லேட்ஸ் பிஸ்கெட் சாப்பிடும்போது சரியா ப்ரஷ் பண்ணாத கண்டிஷன்னால முன்னாடி இருக்க பல்ல சொத்தை ஏற்பட்டிருக்கலாம். அதனாலையும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் இருக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணுங்க, முன்னாடி இருக்க அந்த 4 பல்லும் ஃபர்ஸ்ட் அடைச்சிக்கோங்க. பட் இது வந்து பல்லு விழற ஏஜ் தான். இன்னும் ஒரு 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ நிச்சயமா அந்த முன்னாடி இருக்க அந்த 4 பல்லுமே விழுந்துரும். அந்த பால் பல்லு விழுந்துட்டு பெர்மனன்ட் பல்லு வர ஏஜ் தான். ஸோ நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். பட் டு பி ஆன் அ சேஃபர் சைடு அந்த 4 பல்லையுமே நீங்க வந்து சிமெண்ட் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சரிங்களா? அந்த பற்களுக்கான அந்த சிகிச்சை அது நீங்க மேற்கொள்றது நல்லது உங்க குழந்தைக்காக அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் ராஜ்குமார் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. கேள்வி என்னங்க? ஹலோ, நான் யூட்ரஸ் சம்பந்தமா கேட்கணும். உங்க பேர் என்னம்மா? பசீரா. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆர்த்தி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேம், பசீரா. சரிங்க. எனக்கு வந்து யூட்ரஸ் வந்து இறங்கி இருக்குது மேம். எவ்வளவு வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 38. 38. சொல்லுங்கம்மா, எவ்வளவு நாளா இறங்கி இருக்கு? இது வந்து ஒரு 5 இயர்ஸ் எனக்கு இறங்கி. நான் ஒரு சின்ன ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணிருக்கேன். அதாவது யூட்ரஸ் வந்து மேல தூக்கி வச்சு ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க எனக்கு. ஓகேமா. திரும்பவும் எனக்கு அது பண்ணி 1 இயர்ஸ் ஆகுது. திரும்பவும் இந்த டவுன் ஆயிடுச்சு, திரும்ப இறங்கிருச்சு எனக்கு. சரிம்மா, எவ்வளவு? இப்ப வந்து நான் இப்ப என்ன பண்ணலாம், வந்து கொஞ்சம் பிளட் கொஞ்சம் வெளியாகிட்டு இருக்குது அது இறங்குனதுனால. சரிம்மா, இப்போ உங்களுக்கு வந்து யூட்ரஸ் ஃபுல்லாவே இறங்கி இருக்குன்னு டாக்டர் கைனகாலஜிஸ்ட் பார்த்தப்போ முன்னாடி இருக்கிற யூரின் பேக், மோஷன் பேக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ
இப்போ சில சமயம் என்ன இருக்கும்னா யூட்ரஸ்ல அந்த சர்விக்ஸ்னு சொல்லுவோம், அந்த வாய்ப்பகுதி மட்டும் ரொம்ப cervical elongation அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சொன்னாங்களா இல்ல கர்ப்பப்பை மொத்தமாவே இறங்கியிருக்கா உங்களுக்கு? ஒரு சில டாக்டர் வந்து இந்த வாய் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. இன்னும் சில டாக்டர் நான் சர்ஜரி பண்ண அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க கர்ப்பப்பை ஃபுல்லாவே தான் அப்படி இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேம். இதை பத்தி எனக்கு சரியான தீர்வு தெரியல. சரி, முன்னாடி ஆபரேஷன் பண்றப்பமா அந்த கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதி மட்டும் ஏதாவது கொஞ்சமா கட் பண்ற மாதிரி பண்ணிட்டு மேல தைச்சாங்களா? மேற்கொண்டு இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இல்ல என்ன பண்ணணும்? இப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்துட்டு இப்ப கர்ப்பப்பை யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பை அப்படியே ஃபுல்லாகவே கீழே இறங்கி வருது. காமனாக இது வந்து விமனுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய மெனோபாசல் ஏஜில் நம்ம பீரியட்ஸ் நார்மலாக வந்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்ரோஜன் அதெல்லாம் கம்மியாகிறதுனால நார்மல் டெலிவரி இருக்கிறப்போ அந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேக்ஸ் ஆகிடும். அந்த டைமில் தான் இந்த மாதிரி கர்ப்பப்பை ஃபுல்லாக வந்துடும். அது வரப்போ என்ன ஆகும்னா முன்னாடி பின்னாடி அந்த யூரின் பேகு, பின்னாடி வர மோஷன் பேக், அது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கீழே இழுத்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க 38 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்துட்டு அந்த கர்ப்பப்பை வாய்ப்பகுதி cervical elongation மட்டும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், இல்லை ஃபுல்லான யூட்ரைன் ப்ரொலாப்ஸா அப்படின்னு பார்க்கணும். cervical elongation மட்டும் இருக்கிற பட்சத்தில் முன்னாடியே ஏதோ ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெளியில் நீண்டுட்டு இருக்கிற பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு ஒரு 2.5 சென்டிமீட்டர் மட்டும் வச்சுட்டு அதை மட்டுமே நம்ம கட் பண்ணி மேலே இந்த மாதிரி பண்ணிக்கிறது பெட்டர். இல்லை ஃபுல் யூட்ரைன் இது இருக்கிறப்போ பெசரி ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவோம். பட் அது 38 இயர்ஸ்லேருந்து எவ்வளோ நாள் நம்ம இது வச்சுக்க முடியுங்கிறது வந்து அது அவங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்தும் இருக்குது. இல்லைன்னா நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்னா ஹிஸ்டெக்டமி மட்டும்தான். பட் இந்த யங்கேஜில் வந்து ஷீ நீட்ஸ் த ஓவரிஸ், அதோட ஹார்மோன் எல்லாமே தேவைப்படுறதுனால முடிஞ்சளவு ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த ஹிஸ்டெக்டமி போய்க்கிறது பெட்டர். ஓகே, டாக்டர் வந்து உங்களுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் இதை கேட்டு பாருங்க அப்படிங்கிறது தான் எங்களோட ஆலோசனை இந்த நிகழ்ச்சியிலேருந்து. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் மதுரையிலேருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ரவி சார், உங்களோட கேள்வி என்னங்க? மேடம், நைட்டு வந்து பாத்ரூம் அடிக்கடி போகுது, 4-5 தடவை போகுது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். நமக்கு டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க, யூராலஜிஸ்ட் ஆலோசனை. யூரின் அடிக்கடி போதாங்க உங்களுக்கு? சார் நைட்டு மட்டும் தான் சார், நைட்டு தூங்க போயில. யூரின் சாதாரண பகலில் நல்லா போயிருமா உங்களுக்கு? பகலில் இருக்கும்போது சார், பகலில் வந்து அளவுக்கு அதிகமாக வேர்க்குது சார், ஒன் சைடு மட்டும். கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் உங்களோட கேள்வியை. மேடம் வந்து நைட்டு பாத்ரூம் அடிக்கடி போகுது தூங்குறப்ப. பெட்ல நினைச்சிருவீங்களா சார்? மேடம் இல்ல பெட்ல நினைச்சிருவீங்களா இல்ல ஏஞ்சி போவீங்களா? இல்ல எந்திரிச்சு போயிடும் சார். சரி, பகல்ல எப்படி இருக்கு? நார்மலா இருக்கா? பகல்ல நார்மலா இருக்கு சார். சரி, கால் வீக்கா தான் இருக்கா உங்களுக்கு? ஏ சார், கால் வீக்கா தானே இருக்கா? காலில் வந்து இந்த கரண்ட காலில் புண்ணு இருக்கு சார். அது வந்து அடிக்கடி திடீர்னு திடீர்னு புண்ணாயிருக்கு சார். ஓகே, யூஸ்வலாக காலில் ஏதாவது புண்ணு இருந்து வீக்காக இருந்ததுன்னா நைட்டு உங்களுக்கு அதிகமாக யூரின் உருவாகும். ஏன்னா அந்த வீக்கத்தில் இருக்கிற வாட்டர்லாம் நைட்டு தான் வெளியில் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் ரொட்டீன் செக்அப் மட்டும் பண்ணுங்கள். ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, கிட்னி டெஸ்ட்லாம் பண்ணுங்கள். அதில் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கேன், பிளட் டெஸ்ட் அண்ட் கிட்னி டெஸ்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் செந்தில்குமார் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் மீ டோஷ்லான் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.